லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அப்போ எனக்கு கொடுக்க வேண்டிய முத்தத்தை வேற யாருக்கும் கொடுத்திருக்க? ஐயோ இல்லங்க, நான் தெரியாம தான் கிஸ் பண்ணேன். நானே நீங்க ஆபீஸ்க்கு வரலன்னு சொல்லிட்டு வேதனையில இருக்கேன். நீங்க என்னடானா என்ன இப்படி கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க. சரி சரி, நீங்க பாட்டுக்கு இந்த விஷயத்த அம்மா கிட்ட போய் சொல்லிடாதீங்க. அப்புறம் அவங்களும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்ணுவாங்க. நான் சொல்ல மாட்டேன். நீ ஆர்வத்துல எதுவும் உளறிடாத, ஓகே? சரி, பை. வாங்க வாங்க சார். கான்ஃபரன்ஸ் ஹால் வந்தீங்கன்னா அங்க நீங்க சைன் பண்ண வேண்டிய ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு. போலாம். மேடம். சார், நீங்க எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வரீங்க? பரவாயில்ல மேடம், இருக்கட்டும் மேடம். நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். முதல்ல நீங்க சைன் பண்ண வேண்டிய எமர்ஜென்சி ஃபைல் 2 இருக்கு. அதுல ஒன்னு நமக்கு ப்ராஃபிட் வர ஃபைல், இன்னொன்னு நம்ம கம்பெனி செலவு செய்ய வேண்டிய நான் ப்ராஃபிட் ஃபைல். நீங்க எதுல முதல்ல சைன் பண்றீங்க? என்னோட சாய்ஸ் ப்ராஃபிட் ஃபைல் தான். எனக்கு அந்த 2 ஃபைல்ஸோட டீடைல் சொல்றீங்களா? கம்மிங் மந்த்ல ஒரு பெரிய டெண்டர் வருது. எல்லா கான்ட்ராக்டருமே அப்ளை பண்ணிட்டாங்க. நாம இன்னும் பண்ணல. ஏன் இன்னும் பண்ணல? வேணி மேடம் இந்த ஃபைல்ல சைன் பண்றதுக்கு யோசிச்சாங்க, டைம் கேட்டாங்க. ஏன்? இந்த டெண்டர் நமக்கு கிடைக்கணும்னு நம்ம டீம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணாங்க. யார் யாரெல்லாம் என்ன அமௌண்ட் கோட் பண்ணியிருக்காங்கன்னு அந்த லிஸ்ட் எல்லாம் நம்ம கையில இருக்கு. நமக்கு அந்த டெண்டர் ஈஸியா கிடைச்சிடும். பின்னையே அம்மா யோசிச்சாங்க. அது பர்சனல் மேட்டர்னு அம்மா சொன்னாங்க. சரி, அந்த 2வது ஃபைல் நான் ப்ராஃபிட் ஃபைல்னு சொன்னீங்கல்ல, அது என்ன? இப்ப ஸ்கூல் எல்லாம் ரீஓபன் ஆக போகுது. அதனால நம்ம கம்பெனியோட ஒர்க்கர்ஸ் பசங்களோட ஸ்கூல் ஃபீஸை கம்பெனியே கட்டலாம்னு வேணி மேடத்துக்கு ஒரு ஐடியா. சில பேருக்கு அதுல விருப்பம் இல்லை. நல்ல விஷயம் தானே, அதுல என்ன இருக்கு? உலகத்துல நல்லது செய்யறது தானே பிரச்சனையே மிஸ்ஸஸ் கார்த்திக். கரெக்ட் தான். ஆனா நல்லது செய்ய எப்பவுமே யோசிக்க கூடாது. அந்த ஃபைலை கொடுங்க. படிக்காத எனக்கு தான் படிப்போட அருமை என்னன்னு தெரியும். அது ஒரு புண்ணியம். வானதி, இந்த பேனா ரொம்ப ராசியான பேனா. நீ போடுற முதல் கையெழுத்து உனக்கு பெருமையை தேடி தரும் வானதி. நம்ம கம்பெனிக்கு ஆப்போசிட்டா நிறைய கம்பெனிஸ் இருக்காங்களா? ஒரே ஒரு கம்பெனி தான் நமக்கு பெரிய போட்டி. அது பெரிய தலைவலி. அதை மட்டும் நாம அடிச்சிட்டோம்னா வர ஃபைனான்சியர் இயர்ல நாம தான் டாப்.
நமக்கு போட்டியா இருக்க கம்பெனி எது? அது வேற யாரும் இல்லை, ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னா ராஜராஜேஸ்வரி கன்ஸ்ட்ரக்ஷனா? ஆமாம் மேடம். அதனால தான் கிருஷ்ணவேணி மேடம் தயங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்றவங்க எந்த அமௌண்ட்டுக்கு டெண்டர் கேட்டிருக்காங்கன்னு நம்ம ரகசியமா தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள விட குறைச்சி டெண்டர் கேட்கறதுங்கிறது சரியா தப்பான்னு எனக்கு சொல்ல தெரியல. இதுல உங்களுக்கு எது சரின்னு படுதோ அந்த முடிவையே நீங்க எடுங்க. இந்தாங்க. கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுங்க. ஓ சரி. இருங்க, நீங்களா இங்கே இருங்க ப்ளீஸ், நான் போறேன். சரிங்க மேடம். சொல்லு வானதி. உன்கிட்ட இருந்து போன் வரலையேன்னு ஒரே டென்ஷனா இருந்துச்சு. நீயா பேசுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த. அம்மாவோட ஆபீஸ்ல அம்மா இல்லாம எப்படி இருந்துச்சு? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு வரவேற்பெல்லாம் பலமா இருந்திருக்குமே. ஆபீஸ்ல இருக்கிற முக்கியமான ஆளுங்களை எல்லாம் மீட் பண்ணியா வானதி? என்னாச்சு வானதி? ஏதாவது பிரச்சனையா? ஆமாமா. என்ன ஆச்சு? சைன் பண்ணிட்டியா? இல்லம்மா. ஏன்? மா, என்னம்மா ஏன்னு கேக்குறீங்க? நான் இப்படி நம்ம கம்பெனியை ஜெயிக்க சைன் பண்ண முடியும்? எது நம்ம கம்பெனி? மா, என்ன நீங்க? நானே என்ன பண்றதுன்னு தெரியாம டென்ஷன்ல இருக்கேம்மா. நான் நிதானமா தான் பேசுறேன். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நம்ம கம்பெனின்னு சொல்றியே, அது எது? ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அப்போ நீ இப்ப இருக்கிற கம்பெனி? இது என் அம்மாவோடது. இல்ல, உன்னோடது. அங்க நடக்கிற நல்லது கெட்டது, வெற்றி தோல்வி, சண்டை சமாதானம் எல்லாத்துக்குமே நீதான் பொறுப்பு. அதனால நீ சைன் பண்ண. ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனோட போட்டி போடு. யாருக்கு வாய்ப்பு இருக்கோ அவங்க ஜெயிக்கட்டும். மா, அது எப்படிமா? உன் கம்பெனியை நம்பி நிறைய குடும்பங்கள் இருக்கு. அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னா உன் கம்பெனிய ப்ராஃபிட்டபிள் கம்பெனியா வச்சுக்கணும். அதுக்கு மத்த கம்பெனியோட போட்டி போடணும். வாழ்க்கை ஒரு போட்டி தானே வானதி? மா, நீங்க சொல்றது எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குதுமா. மனசு உன்னை தடுமாற வைக்கும்போது அறிவை பயன்படுத்த. அறிவு சென்டிமெண்ட பார்க்காது, நல்லது கெட்டத பார்க்கும். இருந்தாலும் இங்க பாரு, ஜெயிச்ச எல்லாருக்கும் பின்னால இந்த மாதிரி தர்ம சங்கடங்களோ வருத்தங்களோ உழைப்போ இருக்கும், இருந்திருக்கும் கண்டிப்பா. இந்த உலகத்துல போட்டி போட வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அது உனக்கு கிடைச்சிருக்கு. மரத்துல என்ன தெரியுதுன்னு துரியோதனன் கேக்கும்போது மரத்துல கிளை தெரியுது, இலை தெரியுது அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. கனி தெரியுதுன்னு அர்ஜுனன் சொன்னான். நீ அப்படிதான் இருக்கணும். இங்க பாரு, சைன் பண்ண. சைன் பண்ணிட்டேன்னு எனக்கு மெசேஜ் அனுப்பு. ஓகே? மேடம், டைம் ஆகுது. இதோ வரேன்.
நீங்க சொன்ன மாதிரி நான் கேக்குறேன். நான் அர்ஜுனனான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க தான் என்னோட குரு, என்னோட தெய்வம். நீங்க சொன்னபடியே நான் செய்யறேன். தேங்க்யூ. மாப்ள, வானதி வந்ததும் நறுக்குன்னு 4 வார்த்தை கேளுங்க மாப்ள. அவ இப்படி நம்ம டெண்டருக்கு போட்டி போடுறதுக்கு எதிரா வரலாம்? அவ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? இதெல்லாம் அவளாதான் செய்யறாளா, இல்ல ஒருவேளை உங்க அண்ணன் பின்னாடி இருந்து இதெல்லாம் செய்ய சொல்லி தூண்டுறாரா? அண்ணி, ஒரு நிமிஷம். நான் முதல்ல அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன். போது நீ அம்மாவை பார்த்தது. உன் அத்தை வானதி முதல்ல ஆபீஸ்க்கு போயிட்டு வருவா, அவளுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உன் ஆரத்தி எடுத்து வரவேற்கிற மாதிரியான வேலையை நீ செஞ்சுட்டு வந்திருக்க. என்ன நீ எதுவுமே தெரியாத மாதிரி பாக்குறீங்க? எங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? என்னமோ நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரியும் உங்ககிட்ட மறைக்கிற மாதிரியும் பேசுறீங்க. அடேங்கப்பா, பாத்தீங்களா மாப்ள, இப்படிதான் ஒண்ணுமே நடக்காத மாதிரி நல்ல நடிப்பா. ஏன் வானதி, உன்னை இந்த வீட்ல எவ்வளவு மரியாதையா நடத்துறாங்க, பெத்த பொண்ணு மாதிரி தானே பாத்துக்கிறாங்க. அவங்களுக்கு நீ செய்யற காரியமா இது? உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ற மாதிரி இல்ல. நம்ம கம்பெனி கோட் பண்ணிருக்க அமௌண்ட்டை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அதை விட குறைவான அமௌண்ட்டை கோட் பண்ணி டெண்டருக்கு உங்க கம்பெனி அப்ளை பண்ணிருக்கு. நீங்களும் லெட்டரை சைன் பண்ணிருக்கீங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு உறுத்தல இல்லையா நீ? இல்ல, அவளுக்கு உறுத்தலா இல்ல. இதுல என்ன உறுத்தல்? இது ஒரு போட்டி, யார் வேணாலும் கலந்துக்கலாம். 300-400 பேர் டெண்டருக்கு வருவாங்க. ஆனா இவங்கள மாதிரி யாரும் துரோகம் பண்ணிருக்க மாட்டாங்க. வானதி துரோகம் பண்ணல. அவ கம்பெனிக்கு அவ நியாயமா இருக்கா. சம்பந்தியம்மா, அவ அநியாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்கறத நீங்க தான் அவளுக்கு எடுத்து சொல்லணுங்க. வானதியை கையெழுத்து போட சொன்னதே நான் தான். வானதிக்கு தயக்கம், பயம், கவலை எல்லாம் இருந்துச்சு. எனக்கு ஃபோன் பண்ணா. நான் தான் கையெழுத்து போடுன்னு அவகிட்ட சொன்னேன். எதுக்குமா? எங்களை தோக்கடிக்கவா? நீயும் ஜீவா தோத்ததா நினைக்கிற? இவங்க அம்மா கிட்ட நாம தோத்துருக்கோமே. நம்ம கம்பெனி ரகசியங்களை விலைக்கு வாங்கி அவங்க தோக்கடிச்சிருக்காங்களே. அதுக்கெல்லாம் அவங்க கிட்ட ஏதோ ஒரு காரணம் இருந்துச்சு. இப்போ அவங்களும் இல்ல, அந்த காரணங்களும் இல்ல. அப்போ இதுல நாங்க தோத்துட்டா என் மருமக ஜெயிச்சுட்டான்னு நினைப்பேன். ஏன் சம்பந்தியம்மா, அதுக்குதான் இந்த திட்டம் இல்லாமா? சமந்தி, நான் இன்னும் பேசி முடிக்கல. என் மகனுங்க தோத்தா என் மருமக ஜெயிச்சான்னு நினைப்பேன். வானதி தோத்தா என் மகனுங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு நினைப்பேன். போட்டியில யாராவது ஜெயிப்பாங்க, யாராவது தோப்பாங்க. ரொம்ப முக்கியமா புத்திசாலிங்க ஜெயிப்பாங்க. நீ புத்திசாலினா நீ ஜெயிச்சிருக்கணும் ஜீவா. அதை விட்டுட்டு வானதி மேல ஏன் கோவப்படுற?
தப்பு. அவ ஒரு கம்பெனியோட சேர்மன், உனக்கு அண்ணி, இந்த வீட்டு மூத்த மருமக. இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பேசு. நீ வா வானதி. பாத்தீங்களா மாப்ள, உங்க அம்மா பேச வேண்டியதெல்லாம் நல்ல நிறுத்தி நிதானமா தெளிவா பேசிட்டாங்க. கமுக்கம்மா, நீ இந்த வீட்ல ஒரு டம்மி பீஸ் தாண்டான்னு உங்களை பார்த்து சொல்லாம சொல்லிட்டாங்க. அடுத்து இந்த வீட்ல என்ன நடக்க போகுதுன்னே தெரியலங்க மாப்ள. இப்போவாவது நீங்க முடிச்சுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க மாப்ள. என்ன சேர்மன் மேடம், நேரம் ஆகுது இன்னும் தூங்காம இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? நான் இப்ப சேர்மன்லாம் இல்ல, உங்க பொண்டாட்டி வானதியா தான் உட்காந்துட்டு இருக்கேன். சரி சொல்லுங்க பொண்டாட்டி மேடம், ஏன் இன்னும் தூங்காம இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? என்னங்க, இன்னைக்கு ஆபீஸ்ல இல்ல. வானதி, நம்ம ஒரு விஷயத்த முடிவு பண்ணிக்கலாமா? 8 மணிக்கு மேல நம்ம ஆபீஸ் விஷயத்த பேசவே கூடாது. இத நான் பேசியே ஆகணுங்க. ஆபீஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை. ஆபீஸ்னாலே பிரச்சனை தான், டென்ஷன் தான். அதனால வீட்டுக்கு வந்து வேற விஷயங்களை பேசி அப்படியே மனசை மாத்திக்கணும். இப்போ உனக்கு ஒரு கதை சொல்றேன். ஏங்க இருங்க, நான் முதல்ல ஆபீஸ்ல நடந்த கதையை சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க உங்க கதையை சொல்லுங்க. எனக்கு எல்லாம் தெரியும் வானதி. என்ன? அம்மா என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல, ஏன் வாயில நானும் சொல்லணும், நீங்க கேளுங்க. தெரிஞ்ச விஷயத்த எதுக்கு மறுபடியும் சொல்லணும்? இன்னைக்கு பூரா உங்க கூட நான் பேசவே இல்லையா, பேசாம இருந்தது எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. போன்ல கூட கொஞ்சம் நேரம் தான் பேசினேனா, அதான் ஒரு மாதிரியா இருக்கு. அப்புறம் நான் லஞ்ச் மதியம் லேட்டா சாப்பிட்டேன். ஏன்னா எனக்கு சரியா பசிக்கவே இல்லை, தூக்கமும் வராது. ஆனா எனக்கு இப்ப தூக்கம் வருது. இங்க பாருங்க, அப்புறம் நான் அழுதுருவேன், ரொம்ப சத்தம் போட்டு அழுவேன். அப்புறம் அம்மா வருவாங்க, அப்பா வருவாரு, நான் ஏன் அழுதுறேன்னு கேட்பாங்க. சரி சரி சரி, இப்போ நீ என் கூட பேசணும், அவ்வளவுதானே? சரி பேசு. ஏங்க, நம்ம கம்பெனிக்கு எதிரா ஆபீஸ்ல என்ன அதுல சைன் பண்ணது சரியா தப்பா? என் மனசாட்சி எனக்கு இடமே கொடுக்கலங்க. நான் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், அம்மா என்ன சொன்னாங்களோ அதை தான் செஞ்சேன். அப்புறம் ஏன் புலம்புற? இல்ல நீங்க என்ன சொல்லுவீங்களோன்னு தான். உன் ஆபீஸ் விஷயங்கள்ல நீ எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம், அதுக்கான சுதந்திரம் உனக்கு எப்பவும் உண்டு. நீ எந்த முடிவு எடுத்தாலும் நான் அதை கண்டிப்பா மதிப்பேன். நீ சரியான முடிவா தான் எடுத்திருப்பன்னு நான் நம்புவேன். இப்போ உன்னை ஏதோ நான் கேள்வி கேட்பணும், இப்படி நினைப்பணும் அப்படி நினைப்பணும்னு யோசிச்சு கன்ஃபியூஸே ஆகாத. ஆனா நம்ம ஜீவாக்கு தான் என் மேல கோவம். உங்க அம்மா இல்ல, உன்னை வளர்த்த அம்மா ஏதாச்சும் சொல்லி என் தம்பியை தூண்டி விட்டுருப்பாங்க. எப்படிங்க இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததுதான். உனக்கும் எனக்கும் வம்பு வளர்க்கறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை, அதனாலதான் அவங்க ஜீவாவை பிடிச்சிட்டாங்க. நான் ஜீவாவை ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ முதல்ல பேசாம வந்து தூங்கு, சரியா?